ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் இந்த ஆண்டு காணவில்லை என்று அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் காலத்தில் ஒரு வேடம், மற்ற நேரங்களில் வேறு வேடம் என்று போட்டு வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாயை இந்த முறை காணவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் காலத்தில் ஒரு வேடம், மற்ற நேரத்தில் இன்னொரு வேடமா? மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் எங்கே என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு பொருட்களோடு பரிசு தொகையாக 1000 ரூபாய் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் எங்கே காணவில்லை என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் ஒரு வேடம், மற்றொரு நேரத்தில் இன்னொரு வேடம் என்று மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.